என்னது இது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவும் கூட என்ன எடுத்துக்கங்க. நீங்க என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு தலையை பார்த்தானு என் இரு கண்களும் கூசுகிறது. ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கையில போய் பயந்து பம்பி போறது கட்டப்பா நான் அல்ல. மோட்டல பப்புல இதெல்லாம் இங்க வேகாது. அப்படியே மொட்டை மண்டல சால்னா ஊத்தி பெஜஞ்சு சாப்பிட்டு போயிருவாங்க. பொதுவா பிஸியான டைம் என்னன்னு கேட்டா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லுவாங்க. அதை சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. ஆனா எனக்கு பிஸியான நேரம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். ஏன்னா வந்து எனக்கு 2 பேர பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 13 வயசு, ஒருத்தனுக்கு 8 வயசு. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். பிள்ளை குட்டி பெற்றவனா. 2 பேரும் சூப்பரா டேபிள் டென்னிஸ் விளையாடுவானுங்க. நானும் நல்லா டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து அது பழக்கம் உண்டு. விஷயத்தை சொல்லுவேன். அவங்களோட டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதனால மற்ற நாள்ல கூப்பிட்டாலும் கூட நான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா ஏதாச்சும் ஒரு டூப் அடிச்சு தப்பிச்சுக்குவேன். சாரு சொன்னாரு திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை கூப்பிட்டா நான் வந்துருவேன். சனி ஞாயிறு கண்டிப்பா வரமாட்டேன். டேபிள் டென்னிஸ் விளையாடணும்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் டூப் அடிச்சு தப்பிச்சுக்குவேன். எதிர்கட்சியாக இருக்கையில நிச்சயமாக திமுகவிற்கு துணையாக நிற்பேன். நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? போமா கிளம்புமா. அதாவது திராவிட முன்னேற்ற கழக சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது தான் அவங்களுடைய முதல் கொள்கை. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஆட்சியில இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. என்ன யாரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் வந்து ஆட்சியை நடத்தி ஆகணும். ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை வாங்கி கொடுத்த ஆட்டோல வந்து வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு வருங்கால முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகள்லாம் வந்து குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நாங்க தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை எழுதாங்க. இந்த தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விசிலுக்கு போட்டேன். ஏங்க அப்படிங்க? என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. இனிமே அப்படி இருந்தா லைசன்ஸ் ரத்து செஞ்சிருவோம். அப்படி இப்படிப்பட்ட தலைவர்களின் நீச்சி தான் வேண்டாம், ஒரே கூட்டமா இருக்கு. என்ன முதல்ல வான்னா மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. பயந்துட்டப்பா. நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா தெரியல, பட் நீ பேசினா கண்டுபிடிச்சிடலாம். சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அடித்து விடுவானா. தைரியம் இருந்தா சேரா பாக்கலாம். தளபதியுடைய எலும்பை உடைச்சிட்டு தான் வந்து நான் வெளியில வருவேன்னு ஒருத்தன் சொல்றான். இவனை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. இவங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைச்சிட வேண்டாடே. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா. திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வந்து ஐயா காமராசர் அவர்களும் தான் தோத்திருக்காங்க. இங்க வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தான் தோத்திருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருமே தான் தோத்திருக்கிறாரு. வெற்றி தோல்வி இருக்கு. இங்க வெற்றியை பத்தி நான் பேசுறேன். பிரம்மாண்ட சிரிப்பையா. என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தான் இருக்கு, யாரும் இல்லையே. உங்க கூட இப்ப யாரும் கிடையாதா? இல்லங்க. கூட்டணி கட்சி கூட யாரும் கூட இல்ல. இல்ல. அப்படின்னா தேசிய கட்சி யாருமே உங்க கூட இல்லையா? இல்லங்க. எழுதி கொண்டுட்டேன். 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆயிட்டு போறோம்.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். நாங்களே பிரதமர் ஆயிட்டு போறோம். இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பாக்குறாங்க. ஒருவேளை 2029 உதயண்ணா பிரதமர் ஆயிட்டாருனா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ மறக்காம ஹைப்பும் பண்ணுங்க.